வெல்கம் டு ஆத்மா. காலம் எதை வேண்டுமானாலும் செய்யும். நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் மாற்றிவிடும். ஒரு காலத்தில் சரி என்று நாம் நினைத்தது இப்போது தவறாக மாறிவிடுகிறது. தவறு என்று நாம் நினைத்தது இப்போது சரியாக மாறிவிடுகிறது. சரி தவறாகவும் தவறு சரியாகவும் தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கிறது. கோட்டையிடமும் அக்காள் கணவனிடமும் சொத்தை பறிகொடுத்து பயந்து ஓடிய வனிதா இப்போது என்ன ஆனாள், எங்கு இருக்கிறாள்? வாருங்கள் பார்க்கலாம். என்னங்க வனிதா எங்கங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. உன் தங்கச்சி இனி வரமாட்டா. என்ன சொல்றீங்க? ஏமாந்த அதிர்ச்சியில ஏதோ பண்ணிக்கிட்டாளா? அவ ஏமாறல, நம்மள ஏமாத்திட்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. உன் தங்கச்சி உங்க அப்பா பிளாட்டை வித்து 17 லட்சத்தை எடுத்துட்டு அவ லவ்வரோட ஓடி போயிட்டா. அவ அநியாயமா என் தங்கச்சி பத்தி தப்பா சொல்லாதீங்க. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் சொல்லல. இந்த போன் யாருது? இத பாரு, உனக்கே தெரியும். பாரு. என்ன இப்படி எல்லாம் இருக்கு? இப்ப சொல்லு, நான் சொன்னது பொய்யா? சத்தியமா சொல்றீங்க, என்னால நம்ப முடியல. நம்ப முடியாததெல்லாம் நடக்கிறது தான் இப்ப சகஜமா போச்சே. என் கல்யாணம் எப்படி நடக்கும், எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியும் சொன்னாலே, அவ அப்ப சொன்னதுக்கு இப்பதாங்க எனக்கு அர்த்தம் புரியுது. அவ என்னையும் கூட வாங்கன்னு சொன்னது எல்லாம் நடிப்பு. நான் அவ கூட வரமாட்டேன்னு நினைச்சா, ஆனா நான் கூட போனதும் உண்மை எங்க எனக்கு தெரிஞ்சிருமோன்னு அவ தப்பிச்சு போயிட்டா. சந்தேகப்பட்டு நான் துரத்திட்டு போனேன். அவ ஓடும்போது இந்த போன் கீழே விழுந்துருச்சு. நல்ல வேளை, இது ஒண்ணுதான் எனக்கு ப்ரூஃப். இல்லைன்னா நானும் உன்ன மாதிரி தான் குழம்பி போயிருப்பேன். ஏங்க, இந்த விஷயத்தை அப்பாட்ட எப்படிங்க சொல்றது? என்னாலே தாங்க முடியல. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவர் எப்படிங்க தாங்குவாரு? ஏய், நீ ஒன்னும் கவலைப்படாத சரிதா. நான் உங்க அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன், சரியா? நீ எதுவும் பேசாத.
அக்கா இத காப்பி போடுங்க. போட்டு தரேன். 1 2 2 காப்பிக்கா. ஓகே. என்னக்கா வேற என்னமோ வருது? சாரிப்பா, இன்னொன்னு போட்டு தரேன். கொடுங்க. இந்தாங்க, ரேஷன் கடையில் நிவாரண நிதி 1000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்குள்ள போயிடுவாங்க போல இருக்கு. எங்க அது? நல்ல கடை. என்ன இது திரும்ப திரும்ப இதே வருது? ஹலோ, ஜெராக்ஸ் மிஷினோட சர்வீஸ் சென்டரா? எஸ், சொல்லுங்க மேடம். சொர்ணம் ஜெராக்ஸ்ல இருந்து பேசுறேன். மிஷின் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வர முடியுமா? ஓகே மேடம், இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துறேன். ஓகே, थैंक यू மேடம். மனிதர்கள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள் என அனைத்து உயிர்களுக்குள் ஆத்மா இருக்கிறது. ஆனால் ஒரு ஜெராக்ஸ் மிஷினுக்கு ஆத்மா உண்டா? ஆம், இங்கே ஒரு ஆத்மா ஜெராக்ஸ் மிஷினுக்குள் இருக்கிறது. இன்று முதல் வேட்டை என்று பிரிண்ட் ஆகி வரும் பேப்பரில் தகவலும் சொல்லி இருக்கிறது. யார் வேட்டையாட போகிறார்கள்? யாரை வேட்டையாட போகிறார்கள்? வனிதா பணத்தை எடுத்துக்கொண்டு தன் காதலனோடு சென்று விட்டாள் என்று அக்காள் கணவன் சொன்ன வார்த்தையில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, எவ்வளவு பொய் இருக்கிறது? ஓடிப்போன வனிதாவின் திட்டம்தான் என்ன? இந்த மர்ம முடிச்சுக்கள் எப்படி விழுந்தது? இந்த மர்ம முடிச்சுக்களின் சூத்திரதாரி தான் யார்? வாருங்கள் பார்க்கலாம். என்னாச்சு அக்கா? எதுக்கு இப்படி ஓடி வர? அக்கா, என்ன காப்பாத்துங்க அக்கா. ஏய் வனிதா, என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற நீ? அக்கா, அந்த கோட்டையும் அவனோட ஆளுங்களும் என்ன கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்கக்கா. அவங்க எதுக்கு ஒன்ன கொல்லணும்? அதான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன்க்கா. ஐயோ, அவங்க வராங்கக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. கோட்டை ஆளுங்க ஏன் உன்னை துரத்துறாங்க? ஐயோ,
என் மாமன் எனக்கு எதிரி ஆயிட்டாக்கா. பாவி பைய, உன் மாமனே அவன் கூட சேர்ந்து சதி பண்றானா? அது மட்டும் இல்லக்கா, நான் உங்களுக்கு நம்பி போட்ட கையெழுத்த அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கக்கா. என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. இங்க பாருங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஏய், எங்கடி இருக்க? வெளியே வா. அண்ணே, இங்கதானே எங்கேயாவது இருப்பா. தேடு தேடு. விடாத அவள. ஏய், வெளியே வந்த செத்த. எங்களை மீறி எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏய், அவளை விடாத. நல்லா தேடு. அண்ணே, இங்கதானே எங்கேயாவது இருப்பா, தேடுனே. ஏய், அங்க வழி இருக்குடா. ஆமாண்ணே, வழி இருக்குண்ணே. ச்சே, தப்பிச்சிட்டாடா. வா. அண்ணே, அங்க டோர் இருக்குண்ணே, தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஆத்மா. நயவஞ்சக நரியிடம் அடைக்கலம் கேட்டது ஒரு புள்ளிமான். அந்த புள்ளிமானை புலிக்கு காட்டிக் கொடுத்தது அந்த நரி. இத்தனைக்கும் மேலாக விதி எனும் செல்போனில் இருந்து ரிங் ஒலித்தது. பேப்பர் பண்டலுக்குள் இருந்தது யார்? பலியானது யார்? இந்த புரியாத புதிருக்கு விடை கிடைக்குமா? மாய வலையில் சிக்கும் போதெல்லாம் அந்த வலையிலிருந்து தப்பித்து விடுவோமா, அல்லது சிக்கலாகி விடுமா என்று மனம் உளைச்சலாகிக் கொண்டே இருக்கும். திரைக்கு பின்னால் நடப்பது என்ன என்று தெரியாமலேயே வாழ்க்கை நமக்கு கண்ணாமூச்சி காட்டுகிறது. வனிதாவின் வாழ்க்கையும் மாய வலையில் சிக்கி கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டத்தின் விளைவுதான் என்ன, முடிவுதான் என்ன? வாருங்கள் பார்க்கலாம்.
எங்கடி தப்பிக்க பார்க்க? டேய் அழகா, அவ போன் எடுறா. டேய் அண்ணா, பணம் கிடைச்சிருச்சு, ஓடி போலான்னு சொல்லி இவ லவ்வருக்கு மெசேஜ் அனுப்புறா. யாருன்னு அவ லவரு? இப்போதைக்கு நீதான் அனுப்புடா. அனுப்பிட்டேண்ணே. போயிடுச்சு. டேய், ஒரு சாக்கு பையில கட்டி இவளை கடல்ல தூக்கி போடுங்கடா. சரிண்ணே. சொர்ணா, உன் ஆபீஸ்ல மர்டர் நடந்திருக்கு. உனக்கு சென்டிமெண்டா ஏதாவது வருத்தம் இருந்தா சொல்லிடு. எனக்கு என்ன வருத்தம்? பலி கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு போயிடுவேன். நான் வர்றேன். பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசையில் இந்த பூமிக்கு வந்த ஒரு ஆத்மாவின் எதிர்காலம் ஒரு சாக்கு பையில் அடங்கி விடுகிறதா? அந்த ஆத்மா அப்படியே அடங்கி விடுமா? வஞ்சகத்தில் சிக்கி சொத்துக்களை இழந்து ஏமாற்றம் அடைந்த அந்த ஆத்மா அமைதியாக உறங்கி விடுமா? இனி அந்த ஆத்மாவால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய போகிறது? காத்திருப்போம் நாளை வரை.